ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஜாப்பனீஸ் பிஎல் சீரீஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ வட்டாரு பாய் சொல்லிவிட்டு இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்ப அப்பா மின்னாட்டோ வட்டாரோ ஸ்டாப் பண்ணுறான். நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ தொடங்கலாமான்னு கேட்க, ஆக்சுவலாக இவன் இப்போ கேட்குற மாடலேஷன் எப்படின்னா கப்பிள்ஸ் கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை கேட்டோன்னே வட்டாரு பயங்கர ஷாக்கில் இருக்கான். ஆனால் மின்னாட்டாவோ அவனோட ஆன்சர் எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு உனக்குன்னு கை காட்டி அவனை ரியலைஸ் பண்ண வச்சதுக்கப்புறம் தான் வட்டாரு இந்த உலகத்துக்கே வரான். அது வரைக்கும் அவன் என்ன நடக்குதுன்னு யோசனையில் இருந்திருப்பான். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரே வீட்டில் இருந்தோம்ல அந்த மாதிரி இருக்கலாமான்னு கேட்குறியான்னு கேட்க, அதுக்கு இவன் ஆமாங்கிறான். ஆனால் வட்டாரு முடியாதுன்னு சொல்லிடுறான். ஏன்னு கேட்டால் முடியவே முடியாதுங்கிறான். ப்ளீஸ்ன்னு மினாட்டோ எவ்வளோ கேட்டு பார்க்குறான். ஆனால் வட்டாரு முடியாதுன்னு சொல்ல, சரி நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்ல நான் அப்போ கேட்குறேன்னு சொல்ல, நெக்ஸ்ட் டைமும் முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் போக மினாட்டோ தான் சேட் கிட்டனாட்டம் சோகமாக இருக்கான். அதுக்கப்புறம் வட்டாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காம்டவுன்னு அவனை அமைதிப்படுத்திக்கிறான். பட் மினாட்டோ கேட்ட விதம் இருக்குல்ல, அதை யோசித்து பார்க்கும்போது இவனுக்கே ப்ளஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் காம் டவுன் பண்ணிக்கிறான். இப்போ மினாட்டோ என்ன பண்ணுறான்னா அவங்க வீட்டுக்கு போகிறான். அவங்க தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்க தாத்தாவும் பாட்டி தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவன் தாத்தா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அவர் முன்னாடி கொடுத்துருப்பார்ல கேமரா, அந்த ஃபிலிம் கேமராவை தான் இவன் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்கிறான். அப்போ தான் 2015 நடந்தது காட்டுறாங்க. அப்போ வட்டாரு சொல்லியிருப்பான், நீ இந்த கேமரா ஏன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னு நடக்க, இந்த கேமராக்கோடைய குவாலிட்டி அது பிளர்ராக காட்டுதில்ல, அதான் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி வார்மாக இருக்குன்னு வட்டாரு சொல்லியிருப்பான். பட் இவன் சொல்கிறது உண்மையாங்கிற மாதிரி தான் மினாட்டை பார்த்துருப்பான். பட் வட்டாரு சொல்கிறான், நான் உண்மையை தான் சொல்கிறேன், இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் மினாட்டோவை சிரிச்சுட்டு அவங்க ஃபோட்டோகிராஃபி கிளப் கூட போய் நிறைய ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. அப்படியே அவங்க 2 பேர் கூட இன்னும் சில பசங்களுமே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் கூட வட்டார கூட ஒரு பையன் பேசிகிட்டு இருந்தால, அந்த மாதிரி இன்னும் 3 பசங்க இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க கூடலாம் ஜாலியாக சிரித்து பேசிட்டு அவங்க ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, அது எல்லாமே இவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வட்டாரு கேட்குறான், நீ எப்போல்லாம் ஃபோட்டோ எடுப்பேன்னு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும்னு தோணும்ல, அப்போல்லாம் அவன் ஃபோட்டோ எடுப்பாங்கிறான். அப்படியே வட்டாரு கிட்ட கேட்டால், வட்டாரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்லாம் மறக்கக்கூடாது, அந்த இடத்துல நடந்த சவுண்டு ஸ்மெல் அது எதையுமே மறக்கக்கூடாதுன்னு நினைப்போம்ல, அப்போல்லாம் நான் ஃபோட்டோ எடுப்பேன்னு வட்டாரை சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறாங்க. அங்கேயுமே அவங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க, இவனுங்க 2 பேரும் அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டார்க் ரூம் போய் அங்கே ஃபோட்டோஸ் கொடுப்பாங்கல்ல, அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ மினாட்டோ கிட்ட அந்த ஃபிலிம் கேமரா இருக்குல்ல, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வட்டாருமே ஒரு ஃபிலிம் கேமரா வாங்கி வச்சுட்டான் அவனோட சேவிங்ஸில் செகண்ட் ஹேண்டில். ஸோ அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்க இவங்களோட ஃபோட்டோஸுமே வந்துடுது. அந்த ஃபோட்டோஸ் இவங்க கொடுத்துட்டு அந்த ஓனர் இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனுங்க பார்க்கு போய் உட்காந்துட்டு அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. 2 பேருக்கும் மற்றவங்களோட ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. வட்டாரும் மினாட்டோடது நல்லா இருக்குங்கிறான், மினாட்டோ வட்டாரோடது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்கிறான், மினாட்டோ எடுக்கிறதுல ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் ஃபீலிங் வருதுன்னு சொல்கிறான். ஆனால் மினாட்டோவை பொறுத்த வரைக்கும் வட்டாரு எடுக்கிறதுலாம் ஒரு மாதிரி அந்த மூமெண்ட்டை செரிஸ் பண்ணுவாங்கல்ல, ரொம்ப ஹாப்பியாக ஜாயாக காட்டுற மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் மாற்றி மாற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அந்த ஊஞ்சலை விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மினாட்டோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், நீ உனக்கு உண்மையாலே என் ஃபோட்டோஸ்லாம் எனக்கு பிடிச்சதான்ட்டு. இன்னொரு பக்கம் வட்டாரு குழம்பி போயிருக்கான். அவன் கம்ப்யூட்டரில் இப்போ மினாட்டோ ஒரு வார்த்தையை சொல்லி கேட்டிருப்பான்ல, நம்ம ஒன்றா வாழ தொடங்கலாமான்ட்டு, அது ஏதோ டாக்யூன்னு ஒரு வார்த்தை. ஸோ அது யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தா கப்புள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவனுக்கு பைத்தியமே பிடிக்குது. அவன் என்ன நினச்சி சொன்னான், அவன் அப்படி எதுவும் நினச்சிருக்க மாட்டான்ட்டு இவன் பைத்தியம் ஆயிட்டுருக்க. அப்போ இவனுக்கு ஃபோன் கால் வருது. என்னென்னா அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்கல்ல, அதில் ஒரு பையன் தான் கூப்பிட்டு, இப்போ மினாட்டோ இங்கே ப்ரொமோட் ஆகி வந்துட்டான்ல, அவனுக்கு நம்ம பார்ட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இவனுக்கு அந்த ப்ரொமோஷனுங்கிற வார்த்தை என்னன்னு புரியல. அப்புறம் அவங்க ஓனர் கிட்ட கேட்கும்போது தான், ஓ மினாட்டோக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சா, அது ஹையர் போஸ்ட் போகிற மாதிரி ஒரு அர்த்தம், அவங்க நல்லா வேலை செஞ்சால் இந்த மாதிரி பதவி உயர்வு கொடுப்பாங்கன்ட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி அவனுக்கு நான் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்னு சொல்ல, அந்த ஓனரும் நீ ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போ, அது ரொம்ப பேசிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் அப்போ யோசிச்சு பார்க்குறான், 2021 இவங்க ஒன்றா வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, அப்போ
மினாட்டோ வட்டாருக்கு ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ப்ளீஸ் மேரி மீங்கிற மாதிரி. இவனும் என்னங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அப்போ மினாட்டா சொல்லியிருப்பான், நீ செலக்ட் ஆகிட்டில, அதுக்காக தான் இது, கங்க்ராட்ஸ்ன்னு சொல்ல. சரி ஓகேன்னு இவனு வாங்கியிருப்பான். சரி நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னு மினாட்டோ கேட்க, நான் அதை பற்றி யோசிக்கிறேங்கிற மாதிரி வட்டார் சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக வட்டார் என்ன நினச்சிட்டான், இவன் சும்மா ஃபன்னுக்கு சொல்கிற மாதிரி தான் அவன் நினச்சிட்டு சரி யோசிக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் மினாட்டோ பார்க்குறத பார்த்தா அவன் உண்மையாக ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரி தான் இருக்குது. இப்போ வட்டாரு ஒரு கடைக்கு போய் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான் மினாட்டோவுக்கு வாங்குறக்காக. ஸோ மினாட்டோவை பார்க்க போகிறப்ப இவனும் அன்னைக்கு அவன் சொன்ன மாதிரி இவன் கேட்குறான், ப்ளீஸ் மேரிமெண்ட்டு. அப்போ மினாட்டோ அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்க. அப்போ வட்டாரு, உனக்கு தான் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுல, அதுக்கு நான் உனக்கு கிஃப்ட் பண்ணதை அது கொண்டு வந்தேன்னு சொல்ல அவன் வாங்கிக்கிறான். அப்போ வட்டாருமே சொல்கிறான், நீ அன்னைக்கு என்கிட்ட இந்த மாதிரி சொன்னில, ஸோ அதை தான் நான் இமிட்டேட் பண்ணேன், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க மினாட்டோக்கு அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்குது. அதுவும் அன்னைக்கு மினாட்டோ வட்டாருக்கு வாங்கி கொடுத்த ஃப்ளவர்ஸ் தான் இன்றைக்கி வட்டாரும் மினாட்டாக்கு வாங்கி கொடுத்துருக்கான். அதை அவன் சொல்லும் போது வட்டாருக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. கரெக்ட் தானே, நான் கரெக்டாக தானே வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது என் மெமரிஸில் இருந்த மாதிரி நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ மினாட்டோ கேட்குறான், சரி உனக்கான பதில் இதுன்னு நான் ஏற்றுக்கலாமான்ட்டு. அப்போ வட்டார் அப்படியே ஆன்ட்டு பார்க்க மினாட்டோ சொல்கிறான், நீ தான் அன்றைக்கி சொன்னில்ல யோசிச்சு சொல்கிறேன்ட்டு, இப்போ இதை நான் ஆன்சரை எடுத்துக்கலாமான்னு கேட்க வட்டாரவும் ஆமாம் யோசிக்கிறேன்னு சொன்னாங்கிற மாதிரி இவனையே பார்த்துட்ருக்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. அப்பன்னு பார்த்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டே நடந்துட்டுருக்காங்க. அப்போ அவனுங்களும் என்ன கையில் ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு கேட்க அப்போ மினாட்டோ பெருமையாக சொல்கிறான், வட்டார் எனக்கு வாங்கி கொடுத்தான்னு. ஆனால் வட்டார் அப்படியே சமாளிக்க பார்க்குறான், இல்லை நான் கடை வழியாக போயிருந்தேன், அதனால் அவனுக்கு அப்படியே வாங்கிட்டு வந்தேன்ட்டு. பட் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறானுங்கன்னா, ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம கிளம்பும் போது கொடுக்குறது, நீ ஏன் ஃபஸ்ட்டே கொடுத்தேன்னு கேட்க அப்போ வட்டாரம், ஓ அதெல்லாம் கிளம்பும் போது கொடுக்குறதா, சரி ஓகே நான் உனக்கு அப்புறமேல் ஃப்ளவர்ஸ் தட்டான்னு கேட்க மினாட்டோவை விடவே மாட்டுறான். முடியாது, இந்த ஃப்ளவர்ஸ் என்னோடது, இது எனக்கானது ஆயிடுச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எல்லோரும் ட்ரிங்க் பண்ண போகிறாங்க. அப்போ இவன் ப்ரொமோஷன் எப்படி வாங்கினாங்கிற கதையை கேட்டு எல்லோரும் நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற, டேலண்டட்னு பாராட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வட்டாருமே மினாட்டோக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃப்ரெண்டெல்லாம், நம்மளுக்கு ஆல்ரெடி 25 வயசு ஆயிடுச்சுல, நம்ம லைஃப் பிளான் பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஆகணுன்ட்டு அவள் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்க. இவங்க அப்படியே பிளான் போட்டுக்கிறாங்க, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலுமே இந்த மாதிரி ஹேங் அவுட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சியர்ஸ் பண்ணிகிட்ருக்க. அப்போ வட்டாரு மினாட்டோ கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சியர்ஸுங்கிற மாதிரி சொல்கிறான், நம்ம கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சியர்ஸுங்கிற மாதிரி. அப்போ மினாட்டோ அந்த வார்த்தையை கேட்கும்போது அவன் லைட்டாக சேட் ஆகிட்டு தான் அந்த கிளிங்க்குமே பண்ணுறான். அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. வட்டாரம் மினாட்டாவும் அப்படியே நடந்து போயிட்டுருக்க. அப்படியே மழை பெஞ்சு வந்த மாதிரி ஃபீலிங்கு. இவ்வளோ நேரம் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்போ வட்டாரவும் சொல்கிறான், உன்னை பார்த்ததில் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு. அப்போ மினாட்டோ, நீ ஹாப்பியாக இருக்கேன்னு கேட்க வட்டாரம், ஆமாம் நானும் ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலாக நீ வேலை விஷயத்தில் இவ்வளோ டேலண்டடாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்ல. அப்போ மினாட்டா சொல்கிறான், நான் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் நல்லா பண்ணோம் அவ்வளோதான், மற்றபடி இந்த ஸ்மால் டாக்லாம் எனக்கு நல்லா வராதுன்னு சொல்ல. பட் என்கிட்ட நீ நல்லா தானே பேசுவேன்னு வட்டாரு சொல்கிறான். அதுக்கு மினாட்டோவும், ஆமாம் வட்டாரு எனக்கு எப்பயுமே ஸ்பெஷலுன்னு சொல்கிறான். சரி ஓகே இன்றைக்கி எங்கே தங்க போகிறேன்னு கேட்க இவன் சியாங் செக்கிங்கிறான், அதாவது இப்போ இருக்காங்கல்ல அந்த இடங்குறான். பட் இவனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டோக்கியோவில் இருக்குது. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்தால் இவன் டோக்கியோவில் தானே போய் தங்கணும், ஏன் இங்கேருந்து அங்கே போகிற, அது ரொம்ப தூரம்னு கேட்க அப்போ மினாட்டோ சொல்கிறான், டோக்கியோவில் ரெண்டெல்லாம் அதிகமாக இருக்கும், அதுவும் அங்கே ஏர் கூட நல்லா இருக்காதுன்னு சொல்ல. அப்போ வட்டார் யோசிக்கிறான், ஓ அதனால தான் இவன் இங்கே தங்குறதுக்கு நம்ம கூட தங்கலாமான்னு கேட்டிருக்கான், மற்றபடி எதுவும் இல்லை, அதனால தான் என் கூட வாழட்டுமான்னு அவன் கேட்டிருக்கான்னு இவன் சோகமாக யோசிச்சுட்ருக்க. அப்போ மினாட்டோ சொல்கிறான் பாருங்க, அதுவும் இல்லாமல் இன்னொரு முறை வட்டாரை விட்டு தூரமாக போக எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்ல. அப்போ வட்டார் அப்படியே சாக்க இவனை பார்க்குறான். ஆனால் மினாட்டோ எப்பயும் போல் க்யூட்டாக சிரிக்க இவங்க ரெண்டு பேரோட ஐ கான்டாக்டோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அந்த ட்ராமா ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்க ட்ராமா, செவ்வாய்க்கிழமை தான் எபிசோட் கிடைக்கும். ஸோ நான் இனிமேல் ரெகுலராக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த ட்ராமாவோட எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த ட்ராமாவுக்கு உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த லவ்வபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.